அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, பிறரை இழிவுபடுத்தி கவிதை எழுதுவதால் ஏற்படும் தீங்குகள். ஒருவரை இழிவுபடுத்தி கவிதை எழுதுவோர் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். இன்னும் அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டு விலகியிருப்பார்கள். அல் குர்ஆன் சூரா 23 வசனம் 3. நம் அருமை நபிகள் நாயகம் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மக்களில் மிகப்பெரிய பொய்யன் எவனென்றால் ஒரு மனிதனை பழித்துப் பாடியவன். ஆனால் அவன் அந்த ஒருவனை மட்டுமல்லாமல் அவனது முழு கோத்திரத்தையே முழுமையாக இழிவுபடுத்தி பழித்துப் பாடுவது. இன்னொருவன் தன் தந்தையை மறுத்து என் தகப்பன் இல்லை என்று சொல்லி தன் தாயை விபச்சாரத்தில் ஈடுபட்டவள் என்று இழிவுபடுத்துவது. அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள். ஆதார நூல் இப்னு மாஜா 3761 ஹதீஸ். ஒரு சமயம் ஒரு மனிதர் எங்கள் வீட்டுக்குள் வர அல்லாவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அனுமதி கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள், அந்த கூட்டத்தாரிலேயே இவர் மோசமானவர் என்று அவரை பற்றிச் சொன்னார்கள். வீட்டுக்குள் அவர் வந்தபோது எல்லாரிடமும் பேசுவது போல் அவரிடமும் கனிவாகவே பேசினார்கள். அவர் பேசிவிட்டு எழுந்து சென்றதும் நான், அல்லாவின் தூதரே, நீங்கள் அவரை கண்டதும் ஒன்று சொன்னீர்கள், பிறகு அவரிடமே கனிவாக பேசினீர்களே என்று கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஆயிஷா, மக்கள் எவரது அருவருப்பான பேச்சுகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அவரை விட்டு ஒதுங்குகிறார்களோ அவரே மக்களில் தீயவராவார். அருவருப்பான பேச்சுகள் பேசும் அவர் குறித்து மற்றவர்களை எச்சரிக்கை செய்யவே அவரை பற்றி அவ்வாறு சொன்னேன் என்றார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 6054 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள். ஹஸ்ரத் அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள், மிக கொடிய நோய்கள் எவை என்று உங்களுக்கு அறிவிக்கவா? அவை அருவருப்பான அசிங்கமான வார்த்தைகளை பேசும் நாவும் தாழ்ந்த கெட்ட குணநலனுமே ஆகும். ஆதார நூல் இஹ்யா பாகம் 3 பக்கம் 131. இப்பண்பு ஒருவரின் பலவீனமான ஈமானிற்கு அடையாளம்.